அக்கா இப்போ 2026 எலெக்ஷன் வருதுக்கா, யார் சிஎம்மா வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே வரும்போது நல்லவங்களா தான்ப்பா வராங்க. வந்த பின்னாடி உண்மையே எல்லாருமே கெட்டவங்களா மாத்திடுறாங்க. யார் நல்லவங்க யார் பட் நம்ம ஏதோ ஒரு நம்பிக்கையில் யாருக்கு ஒரு ஆளுக்கு ஓட்டு போடணும்லக்கா. ஸோ நீங்கள் யாருக்கு போடலான்னு இருக்கீங்க இந்த வாட்டி? நாங்களாம் விஜய்க்கு கொள்ள தான் இருக்கிறோம். இந்த வாட்டி விஜய்க்கு போட்டு ஒரு மாற்றம் கொண்டு வரலான்னு இருக்கீங்க. கண்டிப்பாவே எதனால விஜய்க்கு போடலாம் முடிவு பண்ணுறீங்க? வரும்போது எல்லா அரசியல்காரங்களும் என்ன சொல்றாங்க, நான் இதை செய்றேன் அதை செய்றேன்னு சொல்றாங்க. நான் வந்த பின்னாடி எதுவுமே செய்யறதில்ல. ப்ராமிஸாவே இருக்கேன். விஜய் வந்து ஆக்சுவலாக நல்லது பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? புதுசா ஒருத்தர் வரட்ட பார்க்கலாம், அவர் என்ன செய்யறாரோ. அவருக்கு 5 வருஷம் வாய்ப்பு கொடுக்கலாம். அவர் செய்யலாம், அடுத்த முறை அவரும் வர மாட்டாங்க. அதான் எனக்கு குறிக்கோள். ஆனா ஃப்ரீன்றதை யாருக்குமே கொடுக்கக்கூடாது. ஃப்ரீ கொடுக்கக்கூடாது. கொடுக்கக்கூடாது. எல்லாருக்கும் அவங்கவுங்க கஷ்டப்படுறாங்க. அவங்கவுங்களுக்கு தகுந்த ஃப்ரீ பஸ் வேண்டாம், 1000 ரூபாய் கொடுக்க வேண்டாம், அரிசி வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம். எதுவுமே நல்ல ஆட்சி கொடுங்க, நல்ல மக்கள் நல்ல வேலை பண்ணுங்க. ஃப்ரீ இல்லாமல் நல்ல வேலை பண்ணி கொடுங்க, அவ்வளோதான். ஆமா, ஃப்ரீ பஸ் இப்போ அவ்வளோ தொலை வரும். நாங்கள் போனாங்கன்னு வச்சுக்க நிறுத்தவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டாங்க. எல்லா இடத்துலையும் நடக்குதா இந்த மாதிரி? நிற்க மாட்டேங்குது.